Hi friends, welcome to RecipeTamil-YouTubeKitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. கூட்டி ஆக்கிற மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு 4 தக்காளி 4 வெங்காயத்தை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு. இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 60 கிராம் அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது அதில் சேர்த்துக்குவோம். வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா மை போல் அரைச்சி அந்த அரைச்ச விழுது தாங்க இது. அந்த அரைச்ச விழுதையும் அதோடைய சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட மாட்டோம், அதனால் தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு காரம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் காரம் குறைவாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னிங்கன்னா அந்த அளவுக்கு காரம் போதுமானது. தண்ணி, குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா கொதித்து வற்றும், அதனால தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம எண்ணெயை காய வச்சு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடணும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மிக்சரை அதில் சேர்த்துக்குவோம். இந்த டைப்பில் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதித்து வேக விடுங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள் இப்படி நல்லா கொதித்து அந்த பச்சை மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா எண்ணெய் அதில் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதித்து நல்லா வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்குவோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த டைப் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம்.
மீன் போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிரும். அதனால் மறுபடியும் குழம்பு மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வைப்போம். மீன் வேகிறதுக்கு தான் டைமு. நல்லா கொதிக்குது. மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு மீன். குழம்பும் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.